என் மூதாதையர்களால் எனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி நான் கேவ்தா சிறந்தவன். சூனியக்காரி டிசல்டா, உன்னை நான் அழிக்கப் போகிறேன். மாயாஜாலத்தை காட்டி பயமுறுத்தியதற்கும் ஹாம்லெட்டை அழிப்பேன் என்று மிரட்டியதற்கும் என்னுடைய குடிமக்களுக்கு எதிராக விலங்குகளை தூண்டிவிட்டதற்கும் ஞாபகம் இருக்கா? கேவலமா இருக்குன்னு சொன்னானே. ஓ ஆமா, அந்த தொப்பி கேவலமா இருக்கு. இல்ல, அந்த தொப்பியை பற்றி விமர்சித்ததும் கூட. நீ எதுக்கு இப்படி மாறிட்ட? நாம ஒன்னா இருந்த அந்த அற்புத காலங்களை நீ மறந்து போயிட்டியா? என் சக்தியை எப்படி அடையறதுன்னு எனக்கு நீ சொல்லி கொடுத்தியே. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. அந்த சக்தி கிடைச்சதுக்கு அப்புறம் நீ எப்படி எல்லாம் மாறினேங்கிறதும் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் செஞ்ச சிறு தவறால என்னுடைய மக்கள் அழியறத நான் விரும்ப மாட்டேன். ஆனா என்ன நீ தடுத்தா நான் சும்மா இருக்க மாட்டேன். உன்னுடைய மருமகளை விட்டுடு டிசல்டா. அத்தினாவை நீ தப்பா நடத்துறது இதுவே கடைசி முறையா இருக்கட்டும். இப்போ இங்க அநியாயம் நடக்கிறது எனக்கு மட்டும்தான். அத்தினா, நான் உன்னை எவ்வளவு செல்லமா வளர்த்தேன்னு இந்த வயசானவருக்கு புரியற மாதிரி சொல்லு. என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி, நான் இவர் கூட இங்கதான் இருக்க போறேன். நீ முட்டாள்தனமா பேசாத. இவங்க எல்லாம் உன் நண்பர்கள் இல்ல, இவங்க புத்தி இல்லாதவங்க. எப்படி பார்த்தாலும் என்ன அழிக்கக்கூடிய சக்தி உனக்கு கிடையாது. நீ எல்லைய மீறினா என் மாயாஜாலத்தை நான் பயன்படுத்துவேன். உங்களை பூதங்களா மாத்திடுவேன். இப்ப மந்திரக்காரிய ஒழிச்சாச்சு. இது கொண்டாட்டத்துக்கான நேரம். நல்ல வேளை நீ அவங்க கூட போலட்டாம். இந்த பொண்ணை அவ கூட நீங்க அனுப்பி விட்டுருக்கணும். இவனும் தீய சக்தியா இருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? என்ன இருந்தாலும் இவ பூனையை விரும்புறவளாச்சே. எனக்கு எல்லா அனிமல்ஸையும் பிடிக்கும். இங்க பாருங்களே, ஆண்டியோட மந்திரத்துல இருந்து இவனை காப்பாத்திருக்கேன். இல்ல இல்ல, இவன் பேரு ஜெரி. கவலைப்படாத செல்லம், காலம் போக போக மக்களுடைய எண்ணங்களும் மாறும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இவனை பாருட்டாம், கியூட்டா இருக்கான். நீயும் ஜெரியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்கன்னு நம்புறேன்.